அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள். வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் வரும் பொழுது அவரவர்களுடைய குடும்பத்தவர்கள் அங்குள்ள விமான நிலையங்களுக்கு சென்று அவர்களை வரவேற்று கண்ணீர் மல்க கட்டி அணைத்து, தந்தை பிள்ளையையும், பெற்றெடுத்த பிள்ளை தந்தையையும், தன் மனைவியையும், தன்னுடைய பெற்றோரையும் பல வருடங்கள் கழித்து 3-4 வருடங்கள் கழித்து பார்த்தால் எவ்வளவு சந்தோஷத்தோடு கட்டி அணைத்துக் கொள்வார்களோ, இது போன்ற சந்தோஷத்தை அல்லாஹ்வும் அனுபவிக்கிறான். அல்லாஹ்வுக்கு எப்பொழுது தெரியுமா இந்த சந்தோஷம் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்படுகிறது. மா தவத்தன ரஜுலுன் முஸ்லிமுன் அல் மசாஜித லிஸ்ஸலாத்தி வஸ்ஸிக்ர். பல வருடங்கள் தொழுகையின் பக்கமே வராத, பள்ளிவாசலின் மலைக்கு கூட, நம்ம சொல்லும்ல, மலைக்கு கூட பள்ளிவாசலின் பக்கம் ஒதுங்காத ஒரு நபர் அல்லாஹ்வினுடைய இறை நினைவு வந்து அல்லாஹ்வை தொழுகுவதற்காக வேண்டியும் திக்ர் செய்வதற்காக வேண்டியும் பல வருடங்கள் தொழுகாத ஒருவர் அல்லாஹுவை சந்திப்பதற்கு பள்ளிவாசல் வரும் பொழுது, அல்லாஹு தஆலா பல வருடங்கள் வெளிநாட்டிலிருந்து தன் பிள்ளையை பார்க்கும் பொழுது, தன் தந்தையை பார்க்கும் பொழுது, தன் மனைவியை, தாயை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருமோ, அதைவிட பன்மடங்காக அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், மெச்சுகிறான், அல்லாஹ் அகமகிழ்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தரட்டும்.